Hi friends, welcome to our channel. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா stability calculate பண்றது using RH criterion. ஓகேங்களா? ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். The characteristic equation of a feedback control system is found as s power 4 plus 9s cube plus 11s square plus 6s plus k equal to 0. Determine the value of k for which the system is absolutely stable and marginally stable. Also determine the frequency of sustained oscillation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வாட் ஆர் த கிவன் டேட்டாஸ். கிவன் டேட்டாஸ்னால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கே. அதுக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்சல்யூட்லி ஸ்டேபிள் கண்டிஷனில் வாட் இஸ் த கே வேல்யூ, மார்ஜினலி ஸ்டேபிளில் வாட் இஸ் த கே வேல்யூ. ஆல்சோ டிட்டர்மைன் த ஃப்ரீக்வன்சி சஸ்டைன்டு ஆசிலேஷன் இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எடுத்து எழுத போகிறோம். So what is the characteristic equation? So characteristic equation is s power 4 plus 9s cube plus 11s square plus 6s plus k equal to 0. இதுதான் நமக்கு characteristic equation. Power ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன பவர் இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமம் பவர் 3, 3க்கு அப்புறம் மேக்ஸிமம் பவர் 4, 4க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் s power 1 and next value s power 0, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒருவேளை கரெக்டாக இல்லை அப்படின்னா 0 கோஎஃபிஷியன்ட் போட்டு அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இந்த ப்ராப்ளமில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் தி டு ஃபைண்ட் வாட் நீட் டு ஃபைண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் கே வேல்யூ. கே வேல்யூ நமக்கு தெரியாது. இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட்லி ஸ்டேபிள் கண்டிஷன், next marginally stable condition what is the k value. next sustained oscillation frequency அப்படினா ஒமேகா அப்படின்னு அர்த்தம். ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் s power 4 இது ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் 4. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். s power 4 we are going to use the RH criterion. இங்கே எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணி இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கொடுக்கல. ஸோ இது அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? s power 4 s cube s square s power 1 s power 0 இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் விட்டுட்டு இன்னொரு நம்பர் எடுக்கணும், ஒரு நம்பர் விட்டுட்டு இன்னொரு நம்பர் எடுக்கணும். இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 11, இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ இதை நான் கே இதோட கோஎஃபிஷியன்ட் s power 0ஓட வேல்யூ என்னது, கோஎஃபிஷியன்ட் கே. இதை எடுத்து எழுதுங்க. 1 11 and k. So இதை நம்ம first fill பண்ணிக்கணும். What are the given datas? 1 11 and k. Next வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம fill பண்ணணும்னா s cubeல what is the coefficient value 9. 9 விட்டுட்டு next பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? 9 and 6 ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம எடுக்கணும். 9 and 6. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நார்மலாகவே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா இதை வந்து டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ப்ராப்ளமில் சிம்பிளிஃபை பண்ணாமல் போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நான் சிம்பிளிஃபை பண்ணாமே போடுறேன். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா 3ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா 3 and 2 அப்படின்னு கிடைக்கும். அதை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த s ஸ்கொயரில் நான் ஃபில் பண்ணணுன்னா எதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும், 9ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். at the same time 1 and 6 மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், 9 into 11 minus 1 into 6 divided by 9. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 10.33 கிடைக்கும். அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 10.33. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம ஹைட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட் பண்ணுறேன். இதை ஹைட் பண்ணிடுங்க. நம்ம இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா 0ன்னு அர்த்தம். இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 9 into k and 1 into 0 divided by this 9 value. ஓகே? அப்போ 9 into k minus 0 divided by 9. இப்போ இந்த 9ம் 9ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ என்ன வரும், கேன்னு வரும். அந்த கேவை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா
s power 1ல இருக்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அப்போ எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னா s கியூபையும் s ஸ்கொயர் டேர்மையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் என்னென்ன இருக்கு? 960 s ஸ்கொயரில் 10.33 கேன் இருக்கு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபை பண்ணி s பவர் 1ல நம்ம கால்குலேட் பண்ணி போட போறோம். இப்போ இதில் என்னென்ன நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. 10.33 into 6 minus 9 into k divided by இந்த 10.33 போட போறோம். ஸோ 10.33 into 6 minus 9 into k divided by 10.33. ஓகேங்களா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே k இருக்கிறதுனால இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணி மட்டும் போடுறேன். இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. 61.98 மைனஸ் இந்த 9k அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 9k divided by 10.33. இந்த இடத்துல நமக்கு எதுவுமே வராது பிகாஸ் 0 இருக்கு இல்லைங்களா? ஸோ 10.33 into 0 minus 9 into 0 divided by 10.33 போட்டாலும் நமக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் s பவர் 0க்கு நம்ம போடணும். s பவர் 0 எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அகைன் s ஸ்கொயரையும் s பவர் 1ல இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணி அதுலேருந்து நம்ம வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் s பவர் 0க்கு. s பவர் 0க்கு என்னென்ன கால்குலேட் பண்ணணுங்க பாருங்க. this value இது வந்து என்டையரா ஒரு வேல்யூ இல்லைங்களா? this value into k minus 10.33 into 0 divided by this term. ஓகே, நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல எழுதுறேன் 61.98 minus 9k divided by 10.33 into k minus 10.33 into 0 the entire value divided by again same 61.98 minus 9k divided by 10.33. ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா? this value into k minus 10.33 into 0 divided by this entire term. இதில் 0ன்றதுனால இது என்டையராகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்க, இந்த வேல்யூ இல்லாமல் கேன்சல் ஆகிடும் 0ன்றதுனால. அகெயின் இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ நமக்கு k மட்டும்தான் கிடைக்கும். அப்போ s பவர் 0ல் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா kன்னு கிடைக்குது. இப்போ இதை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதை கிளியராக நான் திரும்பவும் ரீரைட் எழுதுகிறேன். ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ்? s பவர் 4 s ஸ்கொயர் s கியூப், s பவர் 4 s கியூப், s ஸ்கொயர் s பவர் 1 s பவர் 0. ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சதோ அது திரும்ப நான் எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறேன். 1 11 k இந்த இடத்துல வரும்போது 9 6 s ஸ்கொயரில் 10.33 இங்கே கேன்னு வந்தது. இங்கே 61.98 minus 9k divided by 10.33 இந்த இடத்துல k. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலமை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பாருங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் காலமில் என்ன இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற வேல்யூ வந்து 1 9 10.33 61.98 minus 9k divided by 10.33 கேன்னு இருக்கு. நமக்கு இந்த கேவோட வேல்யூ தெரியாது. இந்த கேவோட வேல்யூ தெரிஞ்சுதான் இது பாசிட்டிவ், இந்த என்டையர் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேபிள் அப்படின்றதுல 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்சல்யூட்லி ஸ்டேபிள், இன்னொன்று மார்ஜினலி ஸ்டேபிள். இந்த அப்சல்யூட்லி ஸ்டேபிளுக்கும் மார்ஜினலி ஸ்டேபிளுக்கும் வாட் இஸ் த கே வேல்யூ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கே வேல்யூ இங்கே என்டையராக s பவர் 0க்கு கே மட்டும்தான் இருக்குது. அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன் s பவர் 1ல் இருக்கிற இந்த ஈக்குவேஷனை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to find out the value. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்கள். 61.98 minus 9k divided by 10.33 இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? we can find out the k value. இதில் k ஓட வேல்யூ போட்டிங்க அப்படின்னா k equal to 0 அப்படி மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த வேல்யூ நமக்கு பெருசாக கிடைக்காது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து we can find out k value very easily. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ண போகிறேன்னா we are going to find for absolutely stable. ஓகேங்களா? ஸோ ஸ்டேபிள் அப்படின்னு எடுத்தாவே k வேல்யூ எப்படி இருக்கணும்? k should be greater than 0. இந்த கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? we can find out whether the given system is stable or unstable அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ அந்த ஈக்குவேஷன் படி நான் இந்த ஈக்குவேஷனை வந்து என்னென்னு எடுக்கிறேன், இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0 இருக்கும் அப்படின்றத அசம்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ 61.98 minus 9k divided by 10.33 should be greater than 0. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ நான் இந்த சைடில் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், 61.98 minus 9k should be greater than 0 into 10.33 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த நெகட்டிவை நான் அந்த சைடில் எப்படி நம்ம வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அந்த சைடில் கொண்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவேஷனில் அந்த சிம்பிள்லையும் நம்ம அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 61.98 இஸ் கிரேட்டர் தென் 9k. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 9 இந்த சைடில் கொண்டு வந்துருங்க. இப்போ 61.98 divided by 9 it should be greater than k. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.89 அப்படின்னு கிடைக்குது. திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ இதே சிம்பிளை நான் எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கே ஷுட் பி லெஸ் தென் 6.89. ஓகேங்களா? எய்தர் நம்ம இந்த கே இந்த சிம்பிள் எப்படி போட்டோம்னா திஸ் இஸ் த லெசர் வேல்யூ. ஸோ கே வந்து 6.89 விட கண்டிப்பாக என்னவா இருக்கணும், சின்ன நம்பராக இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபார் அப்சல்யூட்லி ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஓகே, அப்சல்யூட்லி ஸ்டேபிள் அப்படின்ற கண்டிஷன் பார்க்கலாம். ஃபார் absolute stability, the range of the k should be 0 less than k less than 6.89 அப்படின்றத இந்த கண்டிஷனை நம்ம எழுத போகிறோம். அது எப்படி இருக்கணும்னா absolutely stability கண்டிஷனில் 0 விட k வந்து கிரேட்டராக இருக்கணும், at the same time 6.89 விட லெஸராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ absolutely stability condition. அதே போல மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிள் இந்த கண்டிஷனுக்கு எப்படி இருக்கணும்னா when k எக்ஸாக்டா 6.89 இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 0 விட k வந்து கிரேட்டரா இருக்கணும் அண்ட் 6.89 விட லெஸரா இருந்தா அப்சல்யூட்லி ஸ்டேபிள். இதே k ஈக்குவல் டு 6.89 எக்ஸாக்டா இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, we need to find out the sustained oscillation frequency. அது என்னன்னு சொல்லுவோம், ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இதுல இந்த ஈக்குவேஷன் s ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இந்த டேர்ம் இதுலேருந்து தான் நம்ம எடுக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் இந்த கேவோட வேல்யூ இருக்கு. இந்த k வேல்யூ இல்லாமல் இந்த இடத்துல இந்த எஸ் கியூப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம we are going to find out the value. அதாவது இந்த k-ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். we are going to replace this value k value as இந்த k வேல்யூ என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது 6.89, அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 6.89 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற வேல்யூ வந்து எஸ் ஸ்கொயர் டேர்மாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் எஸ் ஸ்கொயர். ஒரு வேல்யூ விட்டுட்டு தான் இன்னொரு வேல்யூ எடுப்போம். அப்போ இது என்னது, கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது எஸ் பவர் 0 வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் இதை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் பாருங்க. 10.33 எஸ் ஸ்கொயர் plus 6.89 equal to 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி இதிலிருந்து find out பண்ணலாம். ஓகேங்களா? So according to this we can write 10.33 s square plus 6.89 equal to 0. இந்த s வந்து நம்ம என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா s is equal to j omega இல்லைங்களா, அந்த ஒமேகாவோட வேல்யூ இதிலிருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த வேல்யூ நான் அந்த சைடில் கொண்டு போனேன்னா 10.33 s ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 6.89 வருமா. இதுலேருந்து s ஸ்கொயரோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. மைனஸ் 6.89 டிவைடட் பை 10.33 வரும். இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.667. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட்.
இதுலேருந்து எஸ்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே 0.82 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எஸ்ஸோட வேல்யூ. So this is nothing but omega value. So what is the omega? S equal to j omega அப்படின்றப்போ j cancel ஆயிடுச்சுன்னா omega is equal to 0.82. So unit வந்து பார்த்தீங்கன்னா frequency of oscillation க்கு radian per second. Okay. Thank you.